இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாருதி 800 ஏசி MPFI இன்ஜின் தான். ஏன் MPFI இன்ஜின் பர்டிகுலராக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து 18 to 20 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பும் நல்லா இருக்கும், மைலேஜும் நல்லா இருக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டியும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த 800 பொறுத்த வரைக்கும் இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்ஃபார்மன்ஸு எல்லாமே கஸ்டமர் ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் வச்சிருக்காரு. நம்ம இந்த காரினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாருதி 800 ஏசி MPFI காரினுடைய எக்ஸ்டீரியர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த லெஃப்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, பாடி லைன் நல்லா இருக்குங்க, ரன்னிங் போர்டு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பெயிண்ட்டு, ஸ்க்ராச்சஸு, டென்ட்டு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கிளியராக இருக்குது. ஃப்ரண்ட் பேனட்டில் வந்து ரைட் சைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக பெயிண்ட் ஃபேட் ஆகிருக்கு, அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி இங்கே பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கிராக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ரைட் சைடு அந்த இண்டிகேட்டருக்கு மேலே அது இருக்குது. அது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய மைனஸ். மற்றபடி போஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருக்குங்க. நீங்கள் பார்க்கும்போது இந்த கிளிப்பிங்லேயும் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். உங்களுக்கு ரியர்லேயும் வந்து நல்லா இருக்குங்க. இந்த 800-னுடைய இன்டீரியர் லுக் தான் பார்த்துட்ருக்குறோம். இன்டீரியர் லெதர் ஃபினிஷிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. உள்ள பெயிண்டிங்கும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு அப்பல்சரியும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாகவும் கிளியர் சீட் கவர் ஆகட்டும், அதுவும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்ட்லேயும் சரி, இந்த கிளஸ்டர் ரூஃபிங்லேயும் சரி எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது. டோர் பேடு முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமர். பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் பார்க்குறோங்க. ஸோ இது ஒரு MPFI இன்ஜினுங்க, பக்காவாக இருக்குது. அலைன்மெண்ட் நல்லா இருக்குது. வண்டியில் வந்து எந்த ஒரு அடிபாடும் கிடையாது. வண்டி தெளிவாக போகுது. விரட்டினோம்னா வேறு லெவலில் போகுதுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்குது, இன்ஜினும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். நம்ம இந்த காரினுடைய இன்டீரியர், எக்ஸ்டீரியர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தோம், ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காருக்கு வந்து அறிமுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லை. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஓட்டி பழகிறதா இருந்தாலும் சரி, பைக்கில் இருந்து காருக்கு அப்டேட் ஆகணும்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த கார் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாருதி 800 ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2005 மாடலுங்க, 2 ஓனரு, FC இன்னும் 1 இயர் கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸும் 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. இந்த காரினுடைய ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 95% கண்டிஷனில் இருக்குது, ரியர் ஒரு 40% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரினுடைய பாடி லைன் ஆகட்டும், உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும், அண்டர் சேசிஸ் ஆகட்டும், இன்ஜின் ரூமில் ஆம்ரான் வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த அரிப்பு, துருப்பு, அதாவது இந்த டென்ட்டு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. இருக்கிற டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்டீரியர் கிளிப்பிங்கில் வந்து காமிச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த காரை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக எங்கள் சேனலில் போயிட்டுருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பட்ஜெட்குள்ளே யூஸ்டு கார் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய சேனல் TBCக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டை வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டை வந்து மறக்காமல் கொடுங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.